கர்மான்னா என்ன அப்போ? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? கர்மா அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற போது அப்புறம் ஜாதகம் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்? அதாவது கர்மாங்கிறது ஒரு விதிக்கப்பட்ட விதியில் ஒருத்தருக்கு 1,00,000 இன்றைக்கி நஷ்டம் ஆகணும்னு விதிக்கப்பட்டிருக்கு. அவருடைய கர்மாப்படி அவர் அந்த காலத்தில் ஒருத்தர் 1,00,000 ஒருத்தர் ஏமாற்றிருக்கான்னு அர்த்தம். அவங்க குடும்பத்தாரோ அல்லது அவரோ ஒரு 1,00,000 ஏமாற்றிருக்கா, அவர் 1,00,000 நஷ்டம் ஆகணும்னு விதிக்கப்பட்டிருக்கும். அப்போ அவருடைய தெய்வ வழிபாட்டில் பரிகாரத்தில் அந்த 1,00,000 10,000 குறைய வாய்ப்பு உண்டு. ஆனால் கண்டிப்பாக ஒரு சின்ன நஷ்டஈடு வரும், வராமல் இருக்காது. முழுக்கங்கிறது கர்ம நிவர்த்திங்கிறது சாத்திய குறைவு. அப்படிங்கிற 1,00,000 இருக்கிற இடத்துல 10,000ங்கிறது சமாளிக்கிற ரூபா தான். யாராலும் ஈஸியாக சமாளிக்கலாம். ஒரு பெரிய கோடிசனம் 1,00,000 ஒரு பெரிய விஷயம் இல்லை. சாதாரணமாக ஒரு கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு 10,000ங்கிறது பெரிய காசு. அவங்களுக்கு 1,00,000 நஷ்டம் வந்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ கர்மாவில் இருக்கிற பலன்கள், முன்பிறவியில் இருக்கிற பலன்களில் வட்டி வாங்குறது, இந்த மாதிரி பணம் ஏமாத்துறது, இந்த மாதிரி இருந்தால் இந்த காலத்தில் அதோட நஷ்டம் வரும். ஒரு கர்மாக்கள் 120 வருஷம் நிற்கும். 120 வருஷங்கிறது 3 தலைமுறை 4 தலைமுறையும் கர்மா வேலை செய்யும். ஒருவர் செய்கின்ற நன்மை தீமை ரெண்டுமே 3ஆம் தலைமுறைக்கு வரும். அதான் அந்த காலத்தில் பாட்டம் சொத்து பேரனுக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாட்டம் சொத்து பேரனுக்கு சொன்ன காரணம் இதுதான். ஒருவர் செய்த கர்மா நேரடியாக உடனே அன்னைக்கு பலன் வர்றதுங்கிற சாத்தியக்கூறு குறைவு. அப்போ அதோடைய பரம்பரைக்கு அது வரும். பரம்பரைக்குன்னு வரையில் ஒருத்தர் இப்போ ஏகப்பட்ட சொத்து சேர்த்துருக்கா அந்த பிள்ளைக்கு வருது, பேரம்பேத்திக்கு வரும். அதே மாதிரி அவர் செய்த நன்மை தீமை ரெண்டுமே அவங்களுக்கு வருது. அப்படிங்கிற வர்ற கர்மாக்கள் பரம்பரையாக இருக்கிற கர்மா அவங்க ஜாதத்தில் தனிப்பட்ட கர்மாவும் இருக்கும். இந்த ரெண்டும் தான் பார்க்கணும். இந்த ரெண்டுக்கும் தெய்வ வழிபாட்டில் பரிகாரத்தில் வழிபாடு உண்டு. ஓரளவு பரிகாரம் செய்கிறப்போ அதனுடைய தாக்கங்கள் குறையும். அதே மாதிரி யோகம் அதிகரிக்கும். ஒருவர் வந்து இவ்வளோ சம்பாதிப்பான்னு சொல்லிட்டு அளவு கிடையாது. அதே மாதிரி இவ்வளோ தான் அவருக்கு விரயமாகணும்னு கனவு கிடையாது. அந்த வரவு செலவுங்கிறது சுவாமியோட உத்தரவு. நமக்கு வரவு அதிகமாகிறதுக்கு தெய்வ வழிபாட்டில் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம விட்டு போகின்ற விரயம் குறையணுங்கிறதுக்கான தெய்வ வழிபாட்டில் பலன் கிடைக்கும். அது விதிப்படி தான் நடக்கும். அப்படிங்கிற போது இதில் பரிகாரம் எந்த வகையில் வேலை செய்யுது? பரிகாரம் செய்தால் கர்மாவை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிட முடியுமா? அதான் ஓவர் கம்ங்கிறது வந்து அவங்கவுங்க நம்பிக்கை முதல் விஷயம். இன்றைக்கி எத்தனையோ ஹோமங்கள் இருக்குது, தானங்கள் தர்மங்கள் நிறையா இருக்குது. அப்போ அவங்க அதில் ஈடுபாடோடு செய்கிறது ப்ளஸ் அவங்களுடைய நம்பிக்கை, முழு நம்பிக்கை செய்கிற போது அதனுடைய கர்மாக்களுடைய பலன்கள் மாறுபடும். கண்டிப்பாக வந்து பரிகாரம் வழிபாடுங்கிறது கை கொடுக்கும். 90% கண்டிப்பாக உண்டு. இந்த இப்போ பரிகாரத்துக்கும் வழிபாடுக்கும் என்ன சார் வித்தியாசம்? அதாவது பரிகாரங்கிறது வந்து இன்றைக்கி செலவு செஞ்சு செய்கிறவங்களுக்கு செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஹோமமோ யாகம் செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ செலவாகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதை செய்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளவங்க பரிகாரம் செஞ்சுக்கலாம். வழிபாடுங்கிற கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது, அந்த பரிகாரம் கூட செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்க போய் கோயிலில் அர்ச்சனை பண்ணுறது, சுவாமிக்கு மாலை சாத்துறது, அபிஷேகம் பண்ணுறது, அதாவது 4-5 ஏழைக்கு சாப்பாடு வாங்கி தர்றது, இந்த மாதிரிலாம் வழிபாட்டில் வந்துடும். ஏன்னா அது வந்து வழிபாட்டில் வந்துடும். வழிபாடு பண்ண பலன் மாறிடும். இப்போ தினமும் கோயிலுக்கு போனால் ஒரு சிலருக்கு தான் சாத்தியம், எல்லாருக்கும் முடியாது. ஒரு பெரிய நிறுவனம் நடத்துகிற முதலாளி போய் தினமும் கோயிலுக்கு போகணும்னா அவர் நிறுவனத்தை பார்க்கணும். அப்படிங்களா அவர் வழிபாடு பண்ணலாம். அவருடைய குடும்பத்தாருக்காக, அவருடைய வியாபாரத்துக்கு, அவருடைய தொழிலாளிகளுக்கு, அவங்க கம்பெனியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவருடைய நன்மைகளுக்கும் அவர் பரிகாரம் பண்ணிக்கணும். அதாவது தவறான வழியில் சம்பாதிக்கிற பணத்தை வந்து பரிகாரங்கிற பேரில் வந்து பெருமாளுக்கோ ஏதோ ஒரு கோயிலுக்கோ நம்ம உண்டியலில் போட்டால் அந்த தவறுகள் சரி செய்யப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்காது. என்ன விஷயம் சார் அது? அதாவது சார், பணம் இருக்கிறனால பரிகாரம் செய்ய முடியுங்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இப்போ எத்தனை பேருக்கு வந்து நாங்கள் ஹோமங்கள் ரெடி பண்ணுவோம், அவங்களால பண்ண முடியாது. ஆனால் இங்கே சாதாரண இருப்பாங்க, அவங்க ஹோமம் சொன்னோன்னா செஞ்சுக்கிடுவாங்க. அப்போ பணம் இருக்கிறவங்களாம் பரிகாரம் பண்ண முடியுங்கிறதெல்லாம் ஏற்றுக்கணும். அவங்க தெய்வ பலமும் அவங்களுடைய முன்னோர் ஆசை இருந்தால் தான் பரிகாரம் நடக்கும். செலவு செய்கிறனாலே பணம் இருப்பதனாலே பரிகாரம் பண்ணுறதுங்கிறது வந்து வாய்ப்பு குறைவு. அதனுடைய பலனும் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வர்றப்ப வந்து அந்த அலட்சியமாக தான் வருவாங்க. அப்போ அந்த அலட்சியமாக வர்றப்போ அந்த பரிகாரம் முழுமையாக கை தராது. செலவு செய்கிறனால மட்டும் பலன் கிடைக்கும்லாம் சொல்லிக்க முடியாது. அப்போ அந்த தெய்வ வழிபாடும் முன்னோர்களோட ஆசீர்வாதம் அது மட்டும் இருந்தால் தான் அவங்க செஞ்ச பரிகாரத்துக்கு பலன் கிடைக்கும்.